நான் எல்லோருக்கும் சொல்வேன், நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் சரியானது என்று விளங்கின பல பேர் தவறு செய்து விட்டார்கள். நாம் வாழ்கிற வாழ்க்கை சரியானது என்று நாம் விளங்கும் போது பல கட்டங்களில் தவறு செய்கிறோம். நாம் ஒரு வகையை வாழ்க்கையாக்கி கொண்டோம், மார்க்கம் இன்னொரு வகையில் நின்று பேசும் என்றால் அங்கே கொஞ்சம் திரும்பி பார்க்கும் நசீபும் பெற வேண்டும். நாம் ஒரு பழக்கம், நமக்கென்று சில முறைகள் இருக்குது. அவர் என்கிட்ட சரியா நடந்தா நான் சரியா நடப்பேன், இது எல்லாரும் பேசும் முறை, எல்லா இடத்திலும் நடைமுறையில் இருக்கிறது. ஏமா உங்க அண்ணனோட நீ பேசுறது இல்லையா, அவர் எங்கிட்ட சரியா நடக்கல, நானும் அவரோட சரியா நடக்க முடியாதுங்களும். அம்மாட்ட போய் பேசலையா, அப்ப அம்மா சரியா நடக்கல. லைசல் வாசில் சர்க்கார் ஆளும் சொன்னாங்க, அவர் அல்ல. உறவை அழகாக பாதுகாத்தவர் அவர் அல்ல. யார்? யா ரசூலல்லாஹ், அவர் சரியா நடந்தால் நான் சரியா நடப்பேன், அவர் சரியா நடக்கவில்லை நானும் சரியாக நடக்க மாட்டேன் என்று சொல்வார் இல்லையா? அவர் சரியா நடக்கல, ஆனால் நீ சரியாகத்தான் நடக்க வேண்டும் என்றார்கள். இதுதான் இஸ்லாம் கூறும் வாழ்க்கை, இதுதான் ரசூலை கரீம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. அண்ணன் எங்கிட்ட சரியா நடக்கல, நான் சரியா நடக்க வேண்டும். அம்மா சரியா நடக்கல, அத்தான் சரியா நடக்கல, தப்பு பண்றாங்க. எப்படி தப்பு பண்றாங்க? எனக்கு கொடுக்காம என் தம்பிக்கு சொத்தை கொடுத்துட்டாங்க. அக்கா தங்கை 2 பேர், அக்காளுக்கு சொத்தை கொடுத்திருக்கிறார்கள், தங்கைக்கு கொடுக்கவில்லை. இது அநீதி. அநீதி செய்யும் என் தாய்க்கு நான் சரியாக நடப்பதா, என் தந்தையோடு அழகாக நடக்க வேண்டுமா என்று கேட்டபோது ஒயும் தலமாக்கா ஒயும் தலமாக்கா ஒயும் தலமாக்கா அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்னாங்க. அவங்க அநியாயமாக நடந்தாலும், உனக்கு தீங்கே செய்தாலும், உரிமையை உன்னை விட்டும் எடுத்து விட்டு அநீதியாக நடந்தாலும் நீ சரியாக நடக்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை. அப்படியானால் இங்கே கற்றுக் கொடுக்கிற பாடம் ஒன்றுதான். நான் போற போக்கை மார்க்கமாக விளங்கி கொண்டோ அல்லது அதுதான் சரி என்ற முடிவோடோ நான் வாழ்கிற போது சருகிற நிலை இருக்கும். நான் போற வாழ்க்கை அழகாக வேண்டும், அந்த வாழ்க்கை அழகுதானா என்பதை நானும் பரிசிக்க வேண்டும். அது அழகாக ஆகுவதற்கும் அழகானதா என்று நான் எடுத்து பார்ப்பதற்கும் மிகச்சிறந்த நல்லவர்களின் சுகபத்தும் தேவை இருக்கிறது, ஆலிம்களின் தொடர்பு தேவை இருக்கிறது, சாலிஹீன்களின் சுகபத். லுக்மானுல் ஹக்கீம் சொல்வார் தன் மகனை, மகனே ஜாலிசுல் உலமா. லுக்மானுல் ஹக்கீம் சொல்வார், இங்கே சனது பெறுகிற எங்கள் ஆலிமாக்களுக்கும் நிரம்பவே வந்திருக்கிற தாய்மார்களுக்கும் ஞாபகப்படுத்துவேன், படித்த வாழ்க்கை மாத்திரமும் சரியான வாழ்க்கை என்று முடிவுக்கு வர முடியாது. நான் சிலரை படித்தேன், படிக்க வேண்டியது பல்லாயிரம் இருக்கிறது. கடல்ல ஒரு சிட்டுக்குருவி தன் அலகில் கொஞ்சம் தண்ணி எடுக்குது. அந்த தண்ணி எடுப்பதை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிட்ட காட்டுறாங்க. அதை பாருப்பான்னாங்க. அதை பாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க. 2 கடல், ஆன்மீக கடல். அல்லாமா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அறிவுலகத்தின் மேதையும் ஷரியத்தின் மிகச்சிறந்த அல்லாஹ்வின் நபியுமாக இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷரியத்தின் கடல். 2 கடலும் சங்கமிக்கும் இடம், 2 கடலும் சங்கமிக்கும் இடம். சங்கமிக்க செய்து அழகு பார்த்தவனே ரப்பு தான், 2 பேரையும் சந்திக்க வைத்தவன் ரப்பு. அந்த தண்ணீரை தன் அழகில் கொஞ்சம் எடுத்த போது அதை பார் என்கிறார்கள். கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாமை நோக்கி ஹதரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். இமாம் புகாரி பதிவு செய்துட்டா கண்ணை பொத்திட்டு ஏத்துக்கிறணும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பல தடவை கனவில் பார்த்து ஆனந்தம் கண்டவர்கள் இமாம் புகாரி. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் நம்ம ரூஹ் பிரியக்கூடாது இன்ஷா அல்லாஹ்.
உறுதியா இருக்கணும், அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இஸ்க் வேணும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோடு. அவர்கள்தான் என் வாழ்க்கை, அவர்கள்தான் என் வெற்றி, அவர்கள்தான் என் வாழ்க்கையின் ரகசியம். இல்லை இல்லை, அவர்களை கொண்டே என் ரப்பு எனக்கு கிடைப்பான். எங்க போய் ரப்ப தேடுறது? ரசூல் விட்ட வழியை, ரசூல் காட்டிய பாதையை விட்டு விட்டு இன்னொரு வழியில் அல்லாஹ் கிடைப்பானா? கிடைக்க மாட்டான். அல்லாஹ் கிடைப்பதற்கு ஒரே வழி முஹம்மது ரசூலுல்லாஹ். பார்க்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இங்கே அவர்கள் ஆன்மீகம், இவங்க ஷரியத்து. ஆனால் உஸ்தாது மாணவனுக்கு எப்படி ரெண்டு பேருக்கு மத்தியில உறவு இருக்குமோ அந்த உறவாக உடனே பார்க்கிறாங்க. அது கொஞ்சம் எடுத்துட்டு போச்சு. போன போது கேட்டாங்க, இந்த சிட்டுக்குருவி கடலில் தண்ணீர் எடுத்து இருக்கிறதே, கடல் அளவில் எவ்வளவு குறைந்திருக்கும் கேட்டார். சிட்டுக்குருவி தன் அழகால் கடலில் எடுத்த தண்ணீரால் கடலில் எவ்வளவு குறைந்திருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பதிலா சொல்ல முடியும், மௌனம் காக்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், உனக்கு ஒரு ஞானம் கொடுத்தான் அல்லாஹ், எனக்கு ஒரு ஞானம் கொடுத்தான், ரெண்டு பேருக்கும் கொடுத்த அந்த ஞானம் அல்லாஹ்வின் ஞானம் கடல் அளவு, அதில் சிட்டுக்குருவி எடுத்த அளவு கூட நாம் பெறவில்லை என்றார். நான் என்ன பெற்றேன் என்றுதான் கேட்கிறேன். எனக்கு என்ன அறிவு வந்தாலும் அது சிட்டுக்குருவி கடலில் எடுத்த அளவை விட குறைவானது என்று நான் விளங்க வேண்டும். அப்படியானால் நான் படித்ததை மாத்திரமே வைத்து வாழ்வது என்பதும் சரியில்லை. நான் படித்ததற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இன்னலில் குர்ஆனி வஹ்ரம் வ பத்னா, குர்ஆனில் வெளிப்படை பார்த்து நான் வாழ்கிறேன். இல்லை, அதற்கு உள்பொருளும் இருக்கிறது என்றார்கள் உத்தம நபிகள். அதற்குள்ளும் இன்னொரு உலகம் இருக்கிறது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் பயணிக்க வேண்டும் அல்லாஹ்வை நோக்கி. நீண்ட பயணம்.